வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு டூல்ஸ், பர்டிகுலராக சால்ட்ரிங் அயான். பெஸ்ட்டு சால்ட்ரிங் அயன் நான் சொல்லியிருக்கேன். இந்த சால்ட்ரிங் அயன் இதில் 5 பிட் இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு பிட் ஒன்று இருக்கும். மொத்தம் 6 பிட் இருக்கும். இந்த இடத்துல இருக்க பிட்டோட செப்பரேட் பேக்கெட் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கலரில் வருது மார்க்கெட்டில். ஒன்று ஒயிட்டில், இன்னொன்று வந்து வயலட் கலரில், ப்ளூ கலரில் வருது. ஓகேவா? ப்ளூ அண்டு ஒயிட் 2 கலரில் வருது உங்களுக்கு. பெஸ்ட் அயன் சர்வீஸ் பண்ணுற நியூ கமர்ஸ், இல்லை பிகினர்ஸ், இல்லை ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்குமே பொருந்தும் இந்த சால்ட்ரிங் அயன். இந்த சால்ட்ரிங் அயனில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதனுடைய டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த டிப்போட டெம்பரேச்சர் ஒருவேளை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா என்ன சிம்டம் வரும் அப்படின்னா, அடிக்கடி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது லெட்டு வந்து அதில் ஒட்டாது. லெட்டு ஒட்டாதனால என்ன ஆகுனா, நம்மளால் ப்ராப்பராக சால்ட்ரே பண்ண முடியாது. ஓகேவா? அது குயிக்காக ப்ரொஃபஷனலாக பண்ணவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் எத்தனையோ அயன்லாம் வந்திருக்கு. மார்க்கெட்டில் 50 ருப்பீஸில் இருந்து 450 ருப்பீஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் அயன் இருக்குது. ஆனால் அதில் வந்து பிட்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று ஷார்ப்பு பிட்டு இருக்கும், இல்லைனா ஃப்ளாட் பிட்டு இருக்கும், இல்லையா கட் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனோடு இருக்கும். ஆனால் நமக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ண மாதிரி இந்த மாதிரி 5 பிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு பேக்கெட். ஓகேவா? அதன் மூலிமா என்ன பண்ணனா, ஓவரால் சர்வீஸிங் எல்லாமே, அதாவது ஒரு எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய சர்க்கியூட் போர்டு ஆகட்டும், இல்லை பழைய ஓல்டு டைப்பாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சால்ட்ரிங் அயன் இருக்குது. இப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். மொபைல் பற்றி தெரியும், ரொம்ப கையடக்கமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? அதில் காம்பனன்ட்ஸு எஸ்எம்டிலே ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கும். அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் ஈஸியாக ரிலீஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல நாம் ஒரு ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா சால்ட்ரிங் அயன் கண்டிப்பாக தேவை. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சால்ட்ரிங் அயன் இப்போ இருக்குது. பட் பெஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சால்ட்ரிங்கோட ஹேண்டிலுக்குள்ளே ஒரு ட்ராக் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஒரு சர்க்கியூட் ஒன்று இருக்குது. கூடவே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வேரியபிள் ப்ரீசெட் இருக்குது. ஓகே, நம்ம அதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர்னு வந்தால் கூட நம்மளால் என்ன பண்ணோம், ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய ஹீட்டர் ஆகட்டும், இதனுடைய பிட் ஆகட்டும், எல்லாமே ஸ்பேர்ஸ் ஈஸியாக அவைலபிள் கிடைக்கிது. ஸோ நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு அயன் நான் காமிக்கிறேன். வேணுங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி அயன் இருக்குது. இந்த அயனில் இந்த 909 நம்பர் இருக்குது, 908 இந்த நம்பர் இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். சம்மாட் லுக் நல்ல எலகண்ட் ஸ்டைல் பக்காவாக இருக்கும். ஷார்ப்பு பிட் ஆல்ரெடி இருக்குது. இந்த பிட்டே போதுமானது. ஓகேவா? அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல குவாலிட்டியாக சால்ட்ரு வைக்க முடியும். இது 60 வாட்ஸ் பவர் இருக்கும். வாங்காதவங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பிட்டில் கூட நம்ம சிம்பிளாக ரிலீஸ் பண்ணிடலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், தனித்தனியாக எடுத்துடலாம். இதில் இந்த பிட்டி ரிலீஸ் பண்ணிடலாம். உள்ளே ஹீட்டர் இருக்குது, ஒரு செராமிக் ஹீட்டரு. இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பழையபடியே இன்சர்ட் பண்ணிக்கலாம், போட்டு டைட் பண்ணிக்கலாம். எந்த பிட்டு வேணால் ஈஸியாக மாற்றிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அயன் பற்றி ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட, உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் இடத்துலையே, உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சர்வீஸை கற்றுக்க முடியும். ரெண்டுமே பண்ண முடியும். இப்போது நிறைய அயன் இருக்குது, 2 கலர் இருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போது எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வரம்பில்லை. என்னென்ன கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டால், செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது மட்டும்தான் அந்த கோர்ஸில். சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, ஆல் எஸ்எம்எஸ் கிளாஸஸ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸுக்கு உங்களுக்கு எந்த வகுப்பு வேணுமோ ஜாயின் பண்ணிக்க. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம்
30 நாள் ட்ரைனிங் வரும் ஆன்லைனில். யார் வேணால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த அயன் பார்த்தோம் இல்லையா? இதில் இன்னொரு அயன் பாருங்களேன். இந்த அயன் மார்க்கெட்டில் இதுக்கு பேர் டி அயன் சொல்லுவோம். இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இது பர்டிகுலராக எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்இடி டிவியில் இது ஒரு ஸ்கேலர் போர்டு. இது ஒரு ஸ்கேலர் போர்டு. இந்த போர்டில் 2 போர்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இருக்குது இல்லையா, காப் சிப் ஆன் ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இது வந்து என்ன செய்யிருக்கும், இது வந்து போர்டில் ஃபிட் பண்ணியிருக்கும், வீட்டில் சால்டர் பண்ணியிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து கிளாஸ் பிளேட்டில், அதாவது பேனலில் வந்து சால்டர் பண்ணியிருக்கும். பேனல் இருக்க சைடில் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் இந்த பிசிபி சைடில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த காப் இது வந்து சில நேரங்களில் கரண்ட் ஃப்ளோனால் சில ட்ராக் வந்து சரியாக படியாது, சரியாக சால்டர் ஆகிருக்காது, சரியாக குவான்ஷேட் ஆகிருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மேனுவலாக வேறு ஏதாவது ஒரு அயன் வச்சு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண அயனை வச்சு அதில் எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் இந்த அயன் வந்து தேவை. இந்த அயன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த அயனில் பாருங்கள் எப்படி இருக்குது. டிப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா? இந்த இடத்துல 2 காடி மாதிரி இருக்கு இல்லையா? இதில் தான் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இதில் கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் புஷ். இது வந்து நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லாக தாங்கக்கூடியது. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த போர்டில் சப்போஸ் எங்கேயாவது இந்த காப் வந்து ட்ரை சால்டரிங் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஹீட் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், லைட்டாக ப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் எங்கே ட்ரை இருக்கோ அதை என்ன பண்ண முடியும், சால்டர் பண்ண முடியும். இப்படி தான் சால்டர் பண்ண முடியும், வேறு எந்த மாதிரியும் சால்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுவும் கிட்டத்தட்ட 40 to 60 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கிது. இது போதுமானது இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூனிட்டோட இதில் இந்த ரப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெஃப்லான், இது நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியும், இந்த காப் அது வந்து கேட் காப் ஆகட்டும், சோர்ஸ் காப் ஆகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும், பக்காவாக இதில் ஒரு குவான்ஷேட் பண்ணி ஹீட் அப்ளை பண்ணி பாண்டிங் பண்ண முடியும். மேனுவல் பாண்டிங் சிம்பிளாக சொல்ல போனால். இதனால் என்ன ஆகும், சிம்டம் வரும்னு சொன்னால், டிவியில் வெர்டிக்கல் லைன்ஸ், பிளாக் லைன்ஸ், கலர் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். இதுதான் காரணம் இல்லை. பட் சில நேரத்தில் ஃபால்ட்டை டைட் பண்ண முடியாதோ ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? சில இடத்துல கீழே விழுந்துடும், ட்ராக்கு உடஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் வர்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இது யூஸ் பண்ணலாம். இந்த அயனுடைய பிட்டு வந்து பிரான்ஸ் பித்தாலையில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம், அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த பிட்டோட ஷார்ப் ஒரு பிட் ஒன்று வரும், ஆனால் இந்த கிட்டில் வரல. ஓகேங்களா? இந்த பிட்டில் என்ன பண்ண முடியும், இந்த பிட்டை என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி தனி பிட்டு இருக்கும், அதை வந்து நார்மல் சால்டரிங்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த பர்பஸ். ஆனால் பிட்டு அவைலபிள் இல்லை. இப்போ ப்ரெசண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், பாண்டிங் மட்டும், மேனுவல் பாண்டிங் மட்டும் என்ன பண்ணிக்கலாம். இந்த அயன் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். அதர்வைஸ் வேறு எந்த விதத்துலேயும் அயன் யூஸ் பண்ணாதீங்க, பாசிபிள் இல்லை. ஓகேவா? இந்த அயன் வேணுமா இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு டூல்ஸ் வந்துன்னா, சர்வீஸுக்கு அவசியம் தேவை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வேளை கிடைக்கல, இந்த வீடியோ எதுக்காகனா, சில ரூரல் பிளேஸில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, புரியுங்களா? அவங்களுக்கு கொரியரில் அடுத்த நாளே உங்களுக்கு வந்துடும். அந்த பர்பஸில் தான் நான் கொடுத்துருக்கோம். லோக்கல் கிடைச்சா வாங்கிக்கிங்க, கிடைக்காதவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்து 2030 பற்றி நான் சொல்லியிருந்தேன். 2030 ஐசியில் அதோடய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன், பிரின்சிபல்ஸு, அவுட்புட் பற்றி டீட்டெயில்ஸ் கிளாஸ்னு பார்க்காதவங்க அதை பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக 2030 2 ஐசியை எப்படி மானோ பண்ணுறது, பிரிட்ஜ் மோடு எப்படி கொண்டு வரதுங்கிற வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.